வாலிப பிள்ளைகளுக்கு அன்பா சொல்றேன், நீங்க படிக்கிறத மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, நீங்க அசட்டையா மட்டும் நினைக்காதீங்க. நான் எதுக்கு படிக்கணும்? ஆனா உங்களுடைய பெற்றோர் உங்களை படிக்கிறதுக்கு வாய்ப்புகளை தர்றாங்களா? எப்ப நீ எங்களுக்கெல்லாம் சம்பாரிச்சு கொடுக்க வேணாம், நீ முதல்ல படிச்சுக்கோ, உன் வாழ்க்கையை கட்டிக்கோ, நீ ஒரு பட்டம் வாங்கு, நீ போய் ஒரு கல்லூரியில போய் சேரு, நல்ல படி அப்படின்னு அனுப்புறாங்களா? அத போல உங்க வாழ்க்கையில கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேற ஒண்ணுமே இல்ல. ஆனா நிறைய பேர் உட்கார்ந்து இந்த மொபைல் வச்சு என்ன பண்ண, ஷார்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். புக்க படிடா, நல்ல வாழ்க்கையில வாழுறு, அறிவை வளர்த்துக்கணும், ஷார்ட்ஸ் பார்த்து காமெடி பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். இன்னைக்கு சிரிச்சீங்கன்னா நாளைக்கு நம்மளை பார்த்து எல்லாம் சிரிச்சிருவான். இது சிரிக்கிற நேரம் கிடையாது. கண்ணீரோடு விதைங்க, ஒரு நாள் கம்பீரமா இருப்பீங்க. அல்லேலூயா. ஒரு நாள் உலகம் உங்களை பார்க்குங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துறதுக்கு நீங்க உங்களை கர்த்தர் மறைச்ச காலத்துல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை பண்படுத்து. நீங்க நிறைய பேர் உட்காந்து இந்த மொபைலை வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு சண்டை போட்டு வாங்குறது வீட்டுல. கம்ப்யூட்டர்லனா எனக்கு படிப்பே போச்சு, வருங்காலமே போச்சுன்றான். உடனே அப்பா அம்மா பயந்துருவாங்க, ஐயோ வருங்காலம், அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒண்ணும் தெரியாது. கம்ப்யூட்டர் தான் என் பிள்ளை வாழ்க்கையே அடங்கி இருக்குன்னு நினைச்சு என்ன பண்ண, 50,000 60,000க்கு லோன் போட்டு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறாங்க இஎம்ஐல. எனக்கு செல்போன் இப்படி ரொம்ப ஸ்லோவா இருக்கு, எனக்கு ஃபாஸ்ட் செல்போன் இருந்தா தான் நான் என்ன பண்ணுவேன், படிச்சு நானு அடுத்த கூகுள் சிஓ மாறுவேன்றான். அதனால அப்பா அம்மா 60,000 70,000க்கு தான் வாங்காத மொபைல 10 மாசம் சம்பாரிச்சா கூட கிடைக்க முடியாத பணத்தை எடுத்துட்டு போய் பிள்ளைக்காக இருக்கிறதுலே நல்ல மொபைல் பெரிய ஸ்கிரீனா வச்சு கொடுத்தா